மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த மாதம்பட்டி இஷ்யூ வந்து பேச வேண்டாம் நம்ம கடந்து போனாலும் யூடியூப்பை திறந்தாலே அதான் இருக்கு. ஒரே மாதம்பட்டி ரங்கராஜை பத்தி ஜாய் கிறிஸ்டல்டா அவர்கள் வந்து பேசுறது, ஒரு பேட்டி கொடுக்கறது, அவங்க வீடியோ போடுறது அப்படிங்கிறது இதாவே இருக்கு. இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி கொஞ்சம் ஒரு ஏர்லியர் 4-5 இயர்ஸ் பேக்ன்னு வச்சிங்கன்னா சீமான் விஜயலட்சுமி அவர்களோட பிரச்சனை வந்து பெருசா பேசப்பட்டது. அந்த அம்மா எதுக்கு எடுத்தாலும் ஒரு வீடியோவை போடும். ஸோ அதே மாதிரி அந்த ஒரு மனநிலைக்கு அந்த ஒரு மென்டலி இல்னஸ்க்கு ஜாய் கிறிஸ்டல்டா அவர்கள் தள்ளப்பட்டுட்டாங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். நம்ம மாதம்பட்டி ஜாய் கிறிஸ்டல்டா அவங்களோட விஷயம் வந்து பயங்கரமா பேசப்பட்டு வருது. நிறைய வைரலா வீடியோஸ் அது இது நிறைய டீடைல்ஸ் எல்லாரும் அவங்கவுங்க தரப்புல போட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் இதை பத்தி வீடியோ வெளியிட்டிருக்காங்க, நம்மளும் வீடியோக்கள் வெளியிட்டிருக்கோம். ஸோ இதுல இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த லேடி ஜாய் கிறிஸ்டல்டா அவங்க வந்து டெய்லி ஒவ்வொரு வீடியோ வெளியிடுறாங்க, ஆதாரங்களை வந்து வெளியிடுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த லேடி வந்து கொஞ்சம் சைக்காலஜிக்கலா கொஞ்சம் அப்நார்மலா இருக்கிறாங்களோன்னு தோணுது. ஏன்னா இந்த அளவுக்கு அவங்கள வந்து இமோஷனலா இம்பேலன்ஸ்டா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் கோர்ட்ல சப்மிட் பண்ண வேண்டிய எவிடன்ஸ் தான். ஸோ இதை வந்து அவங்க வந்து பொது தளத்துல வெளியிடுறப்போ ஆக்சுவலா அந்த ஸ்ருதி ரங்கராஜ் மாதம்பட்டி அவங்கெல்லாம் அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல எல்லாம் சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி நான் என்னோட ஹஸ்பண்டுக்கு நிப்பேன் அப்படின்னு ஸ்ருதியோட தரப்புல வந்திருக்கு. மாதம்பட்டி நான் வந்து என்னோட குழந்தைன்னு நான் ஒத்துக்கிடவே இல்லையே, அந்த மாதிரி என்ன வந்து மிரட்டி தான் அவங்க வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இதுக்கு இந்த லேடி பதிலடி கொடுக்குற வகையில இந்த மாதிரி ரிப்பீட்டடா போஸ்டை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்குது, அவங்களோட சேட்டிங் எல்லாமே. ஓகே, இப்போ இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து ரீசெண்டா உள்ள வீடியோல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி மாதம்பட்டிக்கு இவங்க தான் பணம் கொடுத்தாங்க, 5 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன், அதுக்கு முன்னாடி அமௌண்ட் கொடுத்துருக்கேன், வீட்டுக்கு ஃபர்னிச்சருக்கு எல்லாமே நான் தான் பண்ணேன், இஎம்ஐ நான் தான் கட்டுறேன், எல்லாமே நான் தான் பண்ணேன், இவங்க மாதம்பட்டி தரப்புல இருந்து எதுவுமே பண்ணல. ஸோ அதுக்கு ஆதாரமே வந்து அவங்க சப்மிட் பண்றாங்க அந்த இதுல. ஸோ அப்போ அப்படி சொல்லும்போது இவங்க மாதம்பட்டிகிட்டே எப்படி பணம் பிடுங்குறாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் மேடம் ஆக்சுவலா. பட் ஆனால் என்னன்னா அவங்க என்ன சொல்றாங்க, மாதம்பட்டி எப்படியும் வந்து மாதம்பட்டி வந்து அக்கௌண்ட் த்ரூ தான் அனுப்பி இருந்திருக்கணும், கரெக்டுங்களா? ஸோ இப்போ லட்சக்கணக்கில் கொண்டு வந்து கேஷாலாம் இப்போ விட்ரா பண்ணி கொண்டு வந்து கொடுக்கணுங்கிறதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ எப்படியும் அக்கௌண்ட் த்ரூ அனுப்பியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கான ஆதாரங்கள் இருந்தால் அவரும் சொல்லியிருப்பாரு கண்டிப்பாக. இந்த மகளிர் ஆணையம் எல்லாத்துலேயுமே வந்து இன்னைக்கு நியூஸ் வந்து வெளியே வந்திருக்கு, இவ்வளோ நான் கொடுத்தேன் அவ்வளோ கொடுத்தேன் என்கிட்ட இருந்து இவ்வளோ பிடுங்கிருக்காங்கன்னு சொல்லி. அதெல்லாம் அவர் வந்து சொல்லலை. அவர் கிளவராக ப்ளே பண்ணிட்டாரா? ஃபுல்லாகவே வந்து இப்போ ஏமாந்தது எல்லாமே இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஜாய் கிறிஸ்டல்டா தரப்புல இருக்கு. ஆக்சுவலா இப்போ என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஜாய் கிறிஸ்டல்டா வந்து என்ன தகவல் சொல்றாங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள் வந்து அவங்க தான் பே பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த டீட்டெயில் எல்லாமே மீடியாவுக்கும் சரி இந்த மாதிரி மகளிர் ஆணையத்துக்கும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. மாதம்பட்டி சார்பில் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ அஃபர்மேஷனா சம்திங் அவங்க எழுதி வச்சிருக்காங்க அவங்களோட பூஜை அறையில, இந்த மாதிரி எனக்கு என்னோட புருஷன் மாதம்பட்டி வேணும், எனக்கு இந்த இவ்வளவு ரூபாய் அவர் தர வேண்டிய ரூபாய்கள் வந்து எனக்கு சீக்கிரம் கிடைக்கணும், என்னோட கமிட்மெண்ட்லாம் சீக்கிரம் குறையணும். ஜாய் கிறிஸ்டல்டா வந்து நிறைய அஃபர்மேஷன்ஸ் வந்து இது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது. இத வந்து இவரு வந்து பூஜை அறையில உள்ளத வந்து போட்டோ எடுத்திருக்காரா சம்திங், ஏதோ ஒரு எவிடன்ஸ்க்கு அவரும் எடுத்திருக்காரு போல. எடுத்து இந்த மாதிரி இதுதான் அவளோட பிளானு அப்படின்னு சொல்லி மகளிர் ஆணையத்துல சொல்லியிருக்காரு. இது வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கு இந்த கேஸ். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அவர் வந்து இவங்களுக்கு செலவு பண்ணத அந்த ஹிஸ்டரி ரெக்கார்ட் எல்லாம் எடுத்து காமிச்சா அது வேற விஷயம். இவ வந்து இந்த மாதிரி எல்லாம் இது பண்றா வைக்கிறா, அவங்களோட பர்சனல் டைரியை இது களவாண்டு எடுத்து சொன்ன மாதிரிதான். பர்சனல் டைரியில 1000 விஷயங்கள் எழுதுவாங்க. பொதுவா இப்ப மேனிஃபெஸ்டேஷன் அது இதெல்லாம் பயங்கரமா இந்த யூனிவர்ஸ் கிட்ட பேசுறது, இந்த மாதிரி நமக்கு தேவையான விஷயங்கள் வந்து கிடைக்கிறது, அதெல்லாம் இப்ப பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கு. சோ அந்த ஒரு விஷயத்துல அந்த லேடி அப்படி பண்ணிருக்கு. இது வந்து சாதாரணமா எல்லாரும் வீட்டுல பண்றதுதான். பொதுவா அவங்களுக்கு என்ன தேவைகளோ கேட்கறதான். ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஜாப் வேணுமா, நல்ல பணக்காரங்களாகணுமா, அப்படி ஆகணுமா, இப்படியா என் புருஷன் என்கிட்டதான் இருக்கணும், அந்த மாதிரி அந்த லேடி பண்ணிருக்கு. அதாவது மாதம்பட்டி வந்து ஸ்ருதியா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு என்கிட்ட வரணும். ஆக்சுவலா இது என்ன விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்டே வந்து ஆக்சுவலா இந்த லேடி வந்து ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கூட பிரச்சனை, பயங்கரமா 2 பேருக்கும் பிரச்சனை. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு டிவோர்ஸ் இவங்க கொடுக்கல. ஃபர்ஸ்ட் பாக்குறவங்க கொஞ்சம் நல்லா தெளிவா கேளுங்க. ஏன்னா இந்த லேடி எல்லாரும் பிளேம் பண்றீங்க, எப்படி ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டை ஏமாத்தி டிவோர்ஸ் பண்ணிட்டு மாதம்பட்டி ரங்கராஜா வளைச்சு போட்டாங்கன்னு பேசுறாங்க. ஆக்சுவலா நடந்தது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு டிவோர்ஸ் வந்து ஜாய் வந்து கொடுக்கல. அவங்க வந்து கேஸை இழுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஏன்னா கொடுக்க மனசு இல்ல.
ஏன்னா ப்ராப்பரா அந்த ஹஸ்பண்ட் வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். அதனால அவங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் என்ன அர்ஜ் பண்ணிருக்காரு, நீ உடனே எனக்கு சைன் போடு, மியூச்சுவல் கன்சர்ன்ல எனக்கு சைன் போடு, நான் சீக்கிரம் ஒதுங்கணும்னு ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு. இந்த லேடி அதை இழுத்துக்கிட்டே போயிருக்காங்க. இல்ல எனக்கு முடியாது, இப்ப முடியாது, இப்ப முடியாது, ஏன்னா மெயின்டெனன்ஸ் ப்ராப்பரா வரணும்ல அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி அவர் அவங்க இழுத்துக்கிட்டே இருக்கும் போதான் மாதம்பட்டி ரங்கராஜ் ட்ராக்ல வராரு. வந்து கொஞ்ச நாளையில பேசி பழக்கம் எல்லாம் வருது 2 பேருக்கும். அப்ப இவர் என்ன சொல்றாரு, நீ ஏன் தங்கம் இந்த மாதிரி அவன்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டே இருக்க, மெயின்டெனன்ஸ்க்கு அவன்கிட்ட அனுப்புன்னு நீ ஏன் சொல்லிட்டு இருக்க, நான் இருக்கல தங்கம், நான் உன்னை பாத்துக்கிறேன், நீ வந்து அவனை அத்து விடு, சீக்கிரம் மியூச்சுவல்ல சைன் போட்டு வா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட வாழ்க்கையை கெடுத்ததே மாதம்பட்டி தான். சரியா? அதனால ஆடியன்ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே புரிஞ்சுக்கணும், இவங்க வந்து வேணும்னு அவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டு வரல. இவங்க வந்து அந்த ஒரு இப்போ ஸ்ருதியும் ரங்கராஜும் இருக்காங்கல்ல, இந்த மாதிரிதான் ஜாய் கிறிஸ்டல்டாவும் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டும் இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் பேசி பேசாம அப்படி இருக்கும்போது இவரை வந்து நடுவுல புகுந்து நான் இருக்கேன் செல்லம், நான் இருக்கேன் தங்கம், நீ அவனை டிவோர்ஸ் பண்ணு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து அந்த லேடிய சைன் போட வச்சு எல்லா ப்ராசஸும் முடிச்சிட்டாங்க. அவங்க அந்த ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து மெயின்டெனன்ஸ் வாங்குற மாதிரி தகவல் வரல இதுவரை வாங்கின மாதிரி. சோ அந்த மாதிரி மியூச்சுவலா சைன் போட்டு நீயும் வேண்டாம் உன் இடவாட வேண்டாம்னு முடிச்சாச்சு. இப்போ மாதம்பட்டி எப்படி அவங்கள டிவோர்ஸ் பண்ண வச்சுட்டு இவர் நேக்கா பிளே பண்ணிருக்காரு, இந்த மாதிரி நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் குழந்தையும் கொடுத்தாச்சு. குழந்தை கொடுக்கும்போது அந்த சொத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது வீட்டுல இருந்து நெருக்கடி வந்திருக்கு. அந்த நெருக்கடியின் காரணமாக அபார்ட் பண்ணுன்னு சொல்லி இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு. இதுதான் இதோட மூல காரணமே இதுதான். ஓகே மேடம், இப்போ இவங்க சொல்ற மாதிரினா இப்ப மாதம்பட்டியை பொறுத்த அளவுல ஏதோ பெரிய கம்பெனிஸ் வச்சிருக்காரு, அப்படி இப்படி பயங்கரமா கோடீஸ்வரரு. அவரு வந்து ஜாய் கிறிஸ்டல்ட்ட 5 லட்சம் ரூபாய் வாங்குறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? எங்க அந்த மாதம்பட்டி ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் வந்து தொடங்கி ஒரு 3 to 4 years தான் இருக்கு. அதோட பெய்ட் அப் கேபிட்டல் பாத்தீங்கன்னா 1 lakh தான் இருக்கு. என்எஸ்சி பிஎஸ்சில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து அன்லிஸ்டட் கம்பெனியா தான் இருக்கு. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அது வந்து தெரிஞ்சு மாதம்பட்டியோட சிபில் ஸ்கோர் வந்து டிராகா தான் இருக்கும். நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்றீங்களோ இல்லையா, ஃபர்ஸ்ட் அவரோட சிபில் ஸ்கோரை போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க எல்லாரும். சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன், இப்போ உள்ள தலைமுறை, இப்போ உள்ள உலகத்துல ட்ரெண்டிங்கா இருக்கிறது வந்து நல்ல பகட்டான வாழ்க்கை தான் ட்ரெண்டிங்கா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதம்பட்டி வந்து இவ்வளவு நாள் இருந்தாரு, இருக்க இடம் தெரிஞ்சுதா? யாருக்கே தெரியுமா அவரை? மாதம்பட்டின்னு ஒருத்தங்க அந்த ஏரியால தெரியுமா இருக்கும். மத்தபடி இவ்வளவு ஃபேமஸா எப்படி ஆனாரு? எல்லாம் மார்க்கெட்டிங், விளம்பரம். அந்த விளம்பரத்துல எப்படி பகட்டா காமிச்சாதான் பெரிய பெரிய வீட்டு கல்யாணங்கள்லாம் வரும். சும்மா சாதாரணமா நீங்க ஒரு கேட்டரிங் சர்வீஸ் வச்சீங்கன்னா உள்ளூர் ஆட்கள் தெரிஞ்சவங்க வருவாங்க. அது வந்து டேஸ்ட பொறுத்து தானே, ஒருத்தங்க ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். மத்தபடி இவ்வளவு தூரம் நீங்க மோடி வரைக்கும் ரீச் ஆகி நீங்க சமைக்கணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அவர் பக்காவா பிடிச்சிருக்காரு. சோ அதுல வந்து நான் என்ன சொல்ல வரேன், இப்போ மாதம்பட்டி உள்ள நிலவரத்துக்கு அவருக்கு வந்து லோன் கொடுக்கறதே கஷ்டம் தான். எனக்கு தெரிஞ்சு சிபில் வந்து நெகட்டிவா இருந்ததுன்னா லோன்லாம் பாசிபிலிட்டிஸ் இல்ல. சோ அவர் இங்க வாங்கி அங்க கொடுக்கறது, அங்க வாங்கி இங்க கொடுக்கறது, இந்த மாதிரி பகட்டா காமிச்சு பெரிய பெரிய இடத்து கல்யாணத்தை வர வைக்கிறது, இதத்தான். இப்போ ஒரு பேங்கிங் லோன் கொடுக்கறத பொறுத்த அளவுல பாத்தீங்கன்னா அவங்களோட கம்பெனியோட ஒரு எத்தனை வருஷம் ரன் பண்றாங்களோ அத்தனை வருஷத்தோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட், 3 years பேங்க் ஸ்டேட்மெண்ட், 3 years பேலன்ஸ் ஷீட், 3 years ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், இதே டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் லோன் கொடுக்க போறாங்க. சோ அதுல வந்து இவருக்கு பெரிய அளவுல எனக்கு தெரிஞ்சு கம்பெனியை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி மேடம் பெய்ட் அப் கேபிட்டல் 1 lakh தான் இருக்கு. 3 years தான் ஆச்சு, ஏஜிஎம் இல்ல, இன்கார்பரேஷன் வந்து 3 years தான் இன்கார்பரேட்டட். சோ அன்லிஸ்டட் கம்பெனி. சோ இதெல்லாம் பேங்கிங்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ அதனால நீங்க இவங்க சொல்ற மாதிரி இந்த இடத்துல இவங்க சொல்றது கரெக்டோன்னு எனக்கு தோணுது. மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து சும்மா வெளியே பந்தாவா காமிச்சுக்கிட்டு உள்ள ஒண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. கரெக்ட். அதான் சொன்னாங்கல்ல, அவர் நிறைய கடத்துலதான் இருக்காரு, நீங்க என்ன பெரிய பணம்னு பேசிட்டு இருக்கீங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு ஜாய் தான் முக்காவாசி கொடுத்துருக்கு. அந்த 5 லட்சம் கொடுத்தது அதாவது ரெக்கார்டிக்கெல்லாம் அவங்ககிட்ட இருந்ததை சொல்றாங்க. சும்மா கையில கொடுத்துறது செலவு பண்ணதெல்லாம் அவங்க வந்து சப்மிட் பண்ண வேண்டிய இடத்துல சப்மிட் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன், சரி நான் என்ன இவ்வளவு தூரம் பிரச்சனை வருது, ஒரு கரெக்டான உள்ளவங்க என்ன செய்வாங்க, அவங்க மேல தப்பு இல்லைன்னா சரி விழுந்துட்டாரு, ஒரு வலையில விழுந்துட்டாரு, நான் இவ்வளவு தூரம் செலவு பண்ணிருக்கேன், அவளுக்கு இவ்வளவு பாருங்க, இவ்வளவு மிரட்டி வாங்கியிருக்கா, இவ்வளவு ரெக்கார்டு காமிச்சிட வேண்டியது தானே. அப்போ இவ்வளவு தூரம் பேச்சுவார்த்தை வராதுல்ல. நான் என்ன சொல்ல வரேன், அப்ப அந்த லேடி வந்து எல்லா டிரான்சாக்சனையும் ப்ராப்பரா காமிக்குது இல்ல. 5 லட்சம் கொடுத்தேங்க, அப்புறம் அந்த பர்னிச்சர் வீட்டுக்கு 5 லட்சமா 3 லட்சமா நான் வாங்கி போட்டேன் அப்படிங்க. அது மட்டும் இல்ல 3.5 லட்சம் அவரோட காஸ்டியூம் டிசைனுக்கே அவர் கொடுக்கல, வாங்குனவங்களுக்கு காசு கொடுக்கல, நான் தான் அதுக்கு பே பண்ணேன். அவுட்ஃபிட் காஸ்டிங் வந்து நான் கொடுத்தேங்கறாங்க. குக் வித் கோமாளி அது இதெல்லாம் நிறைய பண்ணி கொடுத்துச்சே. சோ அப்போ அது எல்லாமே என்னோட கை காசு போட்டு தான் நான் பண்ணேன்னு சொல்லுது. எல்லாத்துக்கும் ப்ராப்பர் எவிடன்ஸ் இருக்கு. அப்போ இவரு வந்து நான் சொல்றேன்ல, அவரு வந்து ஹாபிச்சுவல் அஃபெண்டர். அது மட்டும் இல்ல டிவோர்ஸ் ஆன பெண்களை குறி வச்சு தாக்குறாளாம்.
அவங்க சொல்லிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு 4-5 பெண்கள் வந்து ரெக்கார்டே காமிக்கிறாங்க. ரெக்கார்டு வந்து சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க ஏரியா சரௌண்டிங்ல இந்த மாதிரி 4-5 பெண்கள் வந்து ரெக்கார்டிக்கலாம் கோயம்புத்தூர், திருப்பூர் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி எங்களையும் அப்படிதான் மேடம், எங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்ல, இதுல சில பொம்பளைங்களா அவர் தான் டிவோர்ஸ் பண்ணவே வச்சாரு, அந்த மாதிரியும் தகவல் வருது. அப்போ அவர் வந்து அந்த மாதிரி இழுபறி குடும்ப பிரச்சனையை தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. மாப்பிள்ளைக்கும் பொண்டாட்டிக்கும் பிரச்சனையா, நடுவுல உள்ள போய் 2 பேரையும் பிரிச்சு நம்ம என்னன்னு ஆளுவோம், அந்த மாதிரி கேஸ் தான் அது. இப்போ இதுல வந்து ஜாய் கிறிஸ்டல்டா 2 பேரையும் பிரிச்சு உள்ள போகிறல, இவர் தான் ஒவ்வொரு குடும்பத்திலயா பொண்டாட்டி புருஷனை பிரிச்சு உள்ள போய் பயங்கரமா கேம் விளையாண்டுட்டு இருக்கு. இல்ல அதுக்கான ஆதாரத்தை அந்த அம்மா வச்சிருக்கு. சோ நம்ம இன்னும் சாதாரணமா சொல்லல, இதையும் நம்ம சொல்லிக்கணும்ல. நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னு சொன்ன மாதிரி இல்ல. இந்த அம்மா இன்னைக்கு பொதுப்படையான ஒரு வலைதளத்துல அவங்க சொல்றாங்க, இந்த பாருங்க ஆதாரம் அப்படின்னு சொல்லி. ஆனா என்னதான் நம்ம சொன்னாலும் என்னதான் கூனாலும் முயலுக்கு 3 கால்னு சில ஆட்கள் நினைக்கதான் செய்யுது. என்ன இருந்தாலும் அவ எப்படி அவங்க குடும்பத்துல போவா, என்ன இருந்தாலும் ஸ்ருதி பாவம் தானே. நான் என்ன சொல்ல வரேன், என்ன இருந்தாலும் ஸ்ருதி பாவம் தான். இல்ல இந்த விஷயத்துல வந்து ஸ்ருதியும் பாவம் தான், ஜாயும் பாவம் தான். அவர்தான் பொல்லாதவர். ஸ்ருதிய வந்து யாருமே குறை சொல்லல. ஆமா, ஸ்ருதியோட விஷயத்த யாருமே அவங்களும் பாவம் தான். அவங்களும் ஒரு அது அவங்க ஏமாற்றப்பட்டுட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து இவ்வளவு தூரம் நமக்கு வந்து நாம ஏதாவது ஒண்ணுன்னா காப்பாத்தலாம். 1000 இடத்துல அந்த எக்ஸாம்பிள் நம்ம கவுண்டமணி செந்தில் காமெடி வருமே, டே தகப்பா வீடெல்லாம் நாட்டாம படத்துல உனக்கு ஒரு வீடுனா கவலைப்படலாம், ஊரே உனக்கு வீடா தகப்பா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கிடைக்கிற பெண்கள் கிட்ட எல்லாம் இவர் வந்து செக்ஷுவலா அபியூஸ் பண்ணிருக்காரு, இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணிருக்காரு. அதுவும் என்ன பார்த்திருக்காரு, பேக்ரவுண்ட் இல்லாத பெண்கள், ஆண் சப்போர்ட் இல்லாத பெண்கள், ஆண்கள் இல்லாத வீடுகள், அந்த மாதிரி இடத்துல கண்ணோட்டம் வச்சு ப்ராப்பரா குறி வச்சு தூக்கிருக்காரு. அப்ப இதுல இருந்து யாரை நீங்க தப்பு சொல்லுவீங்க? சொல்றவங்க எல்லாம் சொல்லுதீங்க ஒரு குடும்பத்துல அவங்க பூந்துட்டாங்க இவங்க பூந்துட்டாங்கன்னு. அப்போ இந்த ஆளு தானே ஒவ்வொரு குடும்பத்தையா பிரிஞ்சு இப்போ ஜாய் கிறிஸ்டல்டாவை டிவோர்ஸ் வாங்க வச்சது யாரு? மாதம்பட்டி தானே. ஆசை வார்த்தைகள் பேசி தங்கம் செல்லோன்னு இப்போ ஒருத்தர் இப்ப அந்த தங்கம்னு உள்ள வார்த்தையே நமக்கு இப்போ ரொம்ப என்ன சொல்ல ஆவேசமா இருக்கு மேடம். அந்த அந்த வார்த்தை ஆக்ரோஷமா வருது. நான் என்ன சொல்ல வரேன், இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை நடக்குது. அவன் அடிக்கான், தூக்கி போட்டு மிதிக்கான், குடிக்கான், அபியூஸ் பண்ணுதான், இந்த மாதிரி பணத்தெல்லாம் வெளியே விடுதான். அப்ப அந்த ஒய்ஃப வந்து சித்திரவதை பண்றான். அந்த நேரம் ஒருத்தன் வந்து தங்கம் நான் இருக்கேன், தங்கம் நான் இருக்கேன், செல்லம் எல்லாமே நான் பாத்துக்கிட்டேன், அவனை விட்டுட்டு வா, எனக்கும் பொண்டாட்டி சரியில்லை, நானும் டிவோர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா ஒரு பொண்ணோட மனசு எப்படி இருக்கும்? அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி மென்டலி இன்ஸ்டேபிளா இருக்காங்க, மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன், இப்போ இவங்க வந்து இதுக்கு முன்னாடி உள்ள தகவல் வந்து ஜாய்க்கு தெரியல. எனக்கு வந்து ஒரு பாஸ்ட் லவ் இருந்தது, நான் அதை உங்ககிட்ட ஓப்பனா சொல்லிடுறேன், இதுக்கு வேற எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் எனக்கு கிடையாதுன்னு சொல்லி அவர் மண்டி போட்டு சொல்லும் போது அந்த பொண்ணு நம்ப தான் செய்யறா, நம்பி இருக்காங்க அந்த லேடி. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், அப்போ அந்த அவர் கூட பழக்கம் ஏற்படும் போது ஜாய்க்கு வந்து எந்த ஒரு இதுவும் தெரியாது இந்த மாதிரி பெண்களை ஏமாத்துனது. இப்ப குழந்தை வந்து பிரச்சனை வந்த பிறகுதான் இந்த மாதிரி பெண்கள் முன்னாடி வராங்க. அப்போ இப்பதான் உங்களுக்கு ரீசெண்டா உமனைசர்னு தெரிய வந்திருக்கு. அப்போ அவங்க ப்ராப்பரா தானே ஸ்டெப் எடுக்கிறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, எஃப்ஐஆர் இப்போ அவர் மேல ஃபைல் ஆயிருக்கு. ஆமா எஃப்ஐஆர் ஆயிருக்கு. சோ நான் என்ன சொல்ல வரேன், இதுல வந்து சொல்றவங்க சொல்லுங்க, ஆனா தேவையில்லாம ஒரு பெண்ணோட இத வந்து கேரக்டர் வந்து அசாசினேட் பண்ணாதீங்க. அதாவது இப்ப நம்ம குடும்பத்திலயும் நிறைய டிவோர்ஸ் ஆன அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. அதாவது அவங்கள இந்த மாதிரி ஒருத்தன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்தி குடும்பமா ஒரு ஏமாத்தும் போது அவங்க அந்த மாதிரி விழுந்தா வேற வழி கிடையாதுல்ல. இந்த மாதிரி ஒருத்தன் வந்து தாங்கி தடவி அவங்க அம்மா முதற்கொண்டு பேசியிருக்காரு, அம்மா நான் உங்களுக்கு எல்லாமே பாத்துக்கிறேன், என்ன ஒரு மகனா நினைச்சுக்கோங்க, நான் வந்து இவ்வளவுதான் கெட்டுவேன் அப்படிங்கும்போது ஒரு இப்போ ஜாய் மட்டும் ஒரு வழியில போய் ஏமாந்தா நம்ம சொல்லலாம், அவர் குடும்பமா தானே ஏமாத்திருக்காரு, அவங்க அம்மாவை ஏமாத்திருக்காரு, ஒரு ஏஜ்டு லேடி. அப்ப அதுக்கு என்ன தோணும், நமக்கு வந்து மூத்த வாழ்க்கை சரியில்லை, அதாவது நம்ம பொண்ணோட மூத்த வாழ்க்கை சரியில்லை, ரெண்டாவது ஒரு பையன் நல்ல பையனா கிடைச்சிருக்கான், அவன் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு கட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். எல்லா அம்மாவோட விருப்பம் தானே இருக்கும், தான் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு தானே தோணும். என்ன சொல்லியிருப்பான், அவ ரொம்ப டார்ச்சர், அது இது, எனக்கு நிம்மதியே இல்ல, ஒரு நாள் எனக்கு சோறு பொங்கி தரல, அப்படி இப்படின்னு நிறைய வண்டியா சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு பெண்ணோட மனசு எப்படி இருக்கும், ஒரு அம்மாவோட மனசு எப்படி இருக்கும், சரிப்பா நீங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு வாங்க ப்ராப்பரா, அப்படிதான் நான் டிவோர்ஸ் பண்றேன்னு இழுத்துட்டே அடிச்சிருக்காரு. அதுலதான் 2 பேருக்கும் பிரச்சனை இப்ப முட்டி இருக்கு. அப்ப ஏமாத்துனது ஃபுல் அண்ட் ஃபுல் மாதம்பட்டி. இது தெரியாம ஆட்கள் அவளுக்கு என்ன இவளுக்கு என்னன்னு பேசிட்டு இருக்காங்க. இதுதான் பிரச்சனையே. எல்லாரும் ஸ்ருதி வாழ்க்கையை நினைச்சு கவலைப்பட்டீங்க, நல்லதுதான். ஆனா இப்ப நம்ம வந்து விக்டிம் சைட்ல இருந்து யோசிக்கிறோம். அது மட்டும் இல்ல, இப்ப நான் மாதம்பட்டிய கண்டிக்காம விட்டீங்கன்னா, மாதம்பட்டிக்கு தகுந்த தண்டனை கிடைக்காம விட்டீங்கன்னா, நாளைக்கு இதே மாதம்பட்டி என்ன 10 ஜாய் கிறிஸ்டல்டா வாழ்க்கையை நாசமாக்குவாரு, என்ன 10 ஸ்ருதியோட வாழ்க்கையை நாசமாக்குவாரு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இதே மாதம்பட்டி ஒரு ரோல் மாடலா அந்த சொசைட்டில இருந்தாருன்னா, இப்ப அவர் அப்படித்தானே அலையுறாரு கேஷுவலா, எனக்கு என்ன அதெல்லாம் பாத்துக்கலாம்யா அப்படின்னு தானே அலையிறாரு.
இதே இது அவரை வந்து கண்டிக்காம விட்டீங்க, அவரோட பிரச்சனைய வந்து நம்ம பேசாம இதே மாதிரி மாதம்பட்டி நாளைக்கு நம்ம சமுதாயத்துல உருவாகி நிறைய பெண்களோட வாழ்க்கையை சீரழிப்பாங்க. அப்ப எல்லா பெண்களும் ஐயோ அம்மான்னு அடிச்சுட்டு அலைய வேண்டியதான். ஏன்னா இந்த மாதிரி ஆட்களுக்கு குளிர் விட்டுரும்ல, 4-5 தானே மாதம்பட்டியே போயிட்டாரு, நம்ம 4-5 யூஸ் பண்ணிட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி. அதுவும் இப்போ என்னன்னா, இப்போ ஃபேமிலியா உள்ள பெண்களாவது அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாத பெண்களுக்கு அப்ப யாரு சப்போர்ட்? அப்ப விக்டிம் சைடு நம்ம பேசதானே செய்வோம். இந்த விஷயத்த பொறுத்தவரை ஜாய் கிறிசல்டா பயங்கரமா ஏமாந்துருக்காங்க, மாதம்பட்டி பயங்கரமா ஏமாத்தி இருக்காருன்னு தான் சொல்ல முடியும். நீங்க என்ன கழிவு ஊத்துனாலும் பரவாயில்ல, நம்ம உண்மையை தான் பேச முடியும். ஓகே மேடம், இவ்வளவு நேரம் பயனுள்ள தகவல்களை பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி சார்.